இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்துல 7ஆம் மந்திரத்துல 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு பாடல் 1803. தனக்கும் இறைவனுக்குமான உறவை இங்க ரொம்ப அழகா நமக்கு எடுத்து உரைக்கின்றார். ஒரு மனிதன் உலகியல் மாயைகளில் இருந்து விடுபட்டு இறைவனின் பேரொருளை தன் அகத்துல எவ்வாறு உணர முடியும் அப்படின்றதுதான் அந்த பாடல். பிறவா நெறித்தந்த பேரொருளாளன் அப்படின்றாரு. அப்ப வாழ்க்கையில எல்லாரும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்குறாங்க. இந்த சம்சார சக்கரத்திலிருந்து ஆன்மாவை விடுவித்து பிறப்பில்லாத ஒரு முக்திய அடியவருக்கு வழங்கக்கூடியவன் பேரறிவாளன் சிவபெருமான் அப்படின்றது. 2வது வரி பார்த்தோம்னா மறவா அருள் தந்த மாதவன் நந்தி. நமக்கு உலக பொருட்கள் மீதுலாம் ஆசை இருக்குது, இருந்தாலும் இறைவனை மறக்க விடாம பண்றதுக்கு, அவனுடைய நினைவிலே இருக்கிறதுக்கு மறதி இல்லாத திருவருளை அவன் நமக்கு கொடுக்கிறான். நம்முடைய குருநாதனாகிய நந்தன் பெருமான் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அறவாழி அந்தணன் ஆதி பராபரன். அவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம நெறிகளுக்கெல்லாம் அனைத்துக்கும் கடல் அவன். அறவாழி அந்தணன், அதோட ஒரு பெரிய வார்த்தையே இல்லை. வேதங்கள் காட்டக்கூடிய உன்னத தத்துவங்களுக்கெல்லாம் எல்லையாக இருப்பவன். பிரபஞ்ச தோட்டத்துக்கு முன்னரே இருந்த ஆதி பரம்பொருள் அவன். கடைசியா சொல்றாரு, உறவாகி வந்த உளம் புகுந்தானே. எட்டாத உயரத்துல இருக்கிற அந்த பராபரன் என்னுடைய பக்குவத்தை கண்டு தேடி வந்து உற்ற நண்பனாக என்னை உறவாடி கொண்டாடுகின்றான். அப்ப என்னுடைய உள்ளத்திலே நிலையாக குடியேறி விட்டான் அப்படின்னு அவருடைய அனுபவத்தை நமக்கு சொல்றாரு. தத்துவ பாறையில பார்க்கணும்னா இறைவன் என்ன பண்ணுவானா குருவாக வருவார். நாம ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவரே குரு வழியில வருவாரு. அப்ப அக அனுபவம், ஆன்மீகம் என்பது வெளியில் தேடுவதல்ல. பாசமும் ஆசையும் நீங்கிய தூய உள்ளத்துல இறைவன் தானாகவே புகுந்து பேரானந்தத்தை தருவான். இதான் நமக்கு திருமூலர் சொல்ற பெரிய தத்துவம். இதுதான் இந்த பாடல நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த 7ஆம் தந்திரத்துல 9வது பகுதி இல்லைங்களா, திருவருள் வைப்பு. இதுக்கு வேற ஒரு காலத்துல சொல்லணும்னாக்கா, இறைவன் கொடுத்த அருளை ஆன்மாவில் அழியாமல் காப்பாத்துறது. இறைவன் அருள் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களா, அது நம்ம குறையாம டெலிட் பண்ணாம பாத்துக்கிறது அப்படின்னுதான் அந்த பாடலுடைய இது. பிறவா நெறி தந்த பேரருளாளன், பிறவா நெறி தந்த பேரருளாளன், மறவா அருள் தந்த மாதவன் நந்தி, மறவா அருள் தந்த மாதவன் நந்தி, அறவாயி அந்தணன் ஆதிபராபரன், அறவாயி அந்தணன் ஆதிபராபரன், உறவாகி எனும் உளம் புகுந்தானே, உறவாகி எனும் உளம் புகுந்தானே. மனிதன் உலக மாயில தான் இருக்கிறான். அவனை விடுபட்டு இறைவனுடைய பேரருளை தன்னுடைய அகத்துல உள்ளத்துல எப்படி உணர்கின்றான் அப்படின்றதுதான் அந்த பாடல். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு விளக்கங்கள் இருக்குது. வேற ஒரு விளக்கம் நம்ம பார்க்கலனாக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. பிறவா நெறித்தந்தான்னா மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய, பெருநிலையை வழங்கக்கூடிய, முக்தியை அடையக்கூடிய அப்படின்றாரு. பேரரு ஆளன்னா பெருங்கருணை கொண்டவன். மறுவா அருள் தந்தன்னா உலகப்பற்றுகளில் சிக்காமல் தடுத்து தூய்மையான அருளை அருளிய. மாநந்தினா குரு வடிவில் வந்த சிவபெருமான்.
அறவாழி அந்தனா அறக்கடவுளாகவும் கருணை வடிவாகவும் இருக்கின்றவன். ஆதி பராபரம்னா எல்லாவற்றுக்கும் முதன்மையானவன். பிரபஞ்சமா தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றியவன். உறவாகி என் உளம் புகுந்தான, எனக்கு நெருங்கிய உறவாக என் உள்ளத்தில் வீட்டி இருக்கின்றான் அப்படின்றதுதான் திருப்பி திருப்பி சொல்றது. இதுக்கு ஒரு கதை சொல்லலாம்னாக்கா, ஒரு வழிபோக்கன் வெறும் மழையில சிக்கிக்கிட்டான். அடர்ந்த காட்டு வழியே திசை தெரியாம நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். பாதை எங்க சேறு சகதியும், சுத்தி பயமுறுத்தக்கூடிய இருட்டு, எங்கேயாவது பாதுகாப்பு கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம். இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கா? அப்படி இருந்தாதான் இறைவன் தெரிவான். அப்ப தூரத்துல ஒரு சிறிய குடிசையில வெளிச்சம் தெரிஞ்சது. ஓடி சென்று கதவை தட்டுறான். உள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு கதவை திறந்தாரு. வந்தவன் நடுங்குவதை பார்த்து அவனை உள்ள அன்போடு அழைத்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சூடா உணவு கொடுக்கறாரு. சற்று நேரத்துல இயல்பு நிலைக்கு அந்த வழிபோக்கான், ஐயா நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்றான். இந்த காட்டுல நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். அதுக்கு அந்த பெரியவரு, நான் வேற யாரும் இல்லப்பா, உனக்கு நெருங்கிய உறவினன் அப்படின்றாரு. அவனுக்கு குழப்பம் வந்துச்சு. ஏன் எனக்கு முன்ன பின்னே தெரியாது உங்களுக்கு, நாம எப்படி உறவினர் ஆக முடியும்? அப்ப சொன்னாரு, இன்னும் வழி தெரியாம தவித்த போது உன்னை ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்குது என் அன்பு. அந்த அன்புதான் உலகத்திலே மிக நெருங்கிய உறவு. பிறவி பெருங்கடல நீ மதங்கி தவிக்கும் போது உன்னை கரையற்ற குருவாகவும் தந்தையாகவும் வழிகாட்டும் உறவாகவும் உனக்குள்ளே வீட்டிருப்பவன் தான் இறைவன். அதை உணர்ந்துட்டனா உனக்கு எப்பயுமே பயம் இல்லப்பான்றார். அப்பதான் வழிபோக்கனுக்குள்ள இருந்தார். அறியாம இருள் நீங்கியது, மனதுக்குள்ள பேரமதியும் தெளிவும் உண்டானது. அப்ப இறைவன்னா தூரத்துல ஆகாயத்துல எட்டாத உலகத்துல இல்ல, நம்ம தவித்து நிற்கும் வேலையிலே குரு வடிவிலோ அருள் வடிவிலோ நமக்கு நெருங்கிய உறவாகி நம் உள்ளத்திலே வீட்டிருப்பவன் தான் அப்படின்றது அந்த கதை நமக்கு சொல்றது. அப்ப இறைவனை இந்த பாடல் நமக்கு இன்னொரு பரிமாணத்துல சொல்றாரு, உறவாக பாவிக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப், பர்சனலைஸ்டு டிவைன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது குரு மற்றும் வழிகாட்டிகளை மதித்தல். அவன் எந்த ரூபத்துல எப்படி வேணாலும் வருவான், நம்ம அக்செப்ட் பண்ணி அவனை ஏத்துக்க தெரியணும். இதுக்கு எல்லாம் அகமுக பயிற்சி நிறைய வேணும். இன்டர்நேஷனலைஸ்டு அவேர்னஸ் அப்படின்னு அது சொல்லுவாங்க, அது வேணும். அப்புறம் அந்த உலகப்பற்றுக்கெல்லாம் நிதானமா இருக்கணும், கொஞ்சம் டிடாக்டா இருக்கணும், அறவையில வாயணும். எத்திக்கல் லிவிங், கரெக்டுனா கரெக்ட். இப்படி நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் மனதுக்கு இருந்தால் நிரந்தர அமைதி தரும். இறைவன் நம்மளை மனதில் குடிக்கோரி விடுவான் அப்படின்றதுதான் அன்னை பாடல் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயங்கள். வாருங்கள் விந்தியா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. ஆயிரத்தி 803வது திருமந்திரம், பிறவா நெறி தந்த பெருமான். திருமந்திரம். பிறவா நெறி தந்த பேரருளாளன், மரபா அருள் தந்த மாதவன் நந்தி, அறவாளி அந்தணன் ஆதி பராபரன், உறவாகி என் உளம் புகுந்தானே. அருமையான திருமந்திரம். மீண்டு இந்த மண்ணில் பிறக்காது இருப்பதற்கான வழியை காட்டிய பெருந்தகையாளன் எம் இறைவன். அவனை என்றும் மறவாது இருக்கும் மனத்தையும் அருளி செய்த மாதவ செல்வம் பரம்பொருள். அறக்கடல் போன்றவன், மேலானவன், ஆதியான பரம்பொருள் இவனே எனக்கு உறவாகி என்னில் உறவு கொண்டு என் உள்ளம் புகுந்தான். திருமலர் அவரோட அனுபவத்தை, பரம்பொருளாகிய சிவபெருமானை பார்த்த அனுபவத்தை அப்படியே பகிர்ந்துள்ளார். நெறி என்றால் வழி, ஆழி என்பதன் பொருள் கடல், அந்தணன் மேலான தன்மை உடையவன். கழக வெளியீட்டில் ஆறுயிர்கள் இனி பிறந்து உழலா வண்ணம்
பிறவா பேரருளும் செந்நெறியினை தந்தருளியவன் பிறப்பு இறப்பு இல்லாத பேரருளாளனாகிய சிவபெருமான் தன் திருவடியை மறவா நினைவுடன் இருக்கும்படி அருள் புரிந்தவனும் அவனே. பெருந்தவக்கோலத்தோனாகிய நந்தி மாதவன் என்பதற்கு மாதை ஒரு கூற்றிலே உடைய சிவபெருமான் என்றலும் ஒன்று. அவனே அறவாளி அந்தணன், அனைத்திற்கும் காரணமாம் பெரும் பொருளும் அவனே. உயிருக்கு உயிராய் ஆண்டான், அடிமை உறவாய் என் நெஞ்சம் புகுந்து அருளினன். பிறவா நெறி முக்தி, மறவா அருள், மறதி இல்லாத ஞானம். எப்போதும் பரம்பொருளாகிய சிவபெருமானை நினைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, அழகான ஒரு விளக்கம். வாருங்கள் தாரன் ஐயா, உங்க வெண்கல குரலில் பாடலுடன் விளக்கம் தாருங்கள். மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய மந்திரம், பிறவா நெறி தந்த பேரருளாளன், பிறவா நெறி தந்த பேரறிவாளன், பேரருளாளன், மறவாருள் தந்த மாதவன் நந்தி, மறவா அருள் தந்த மாதவன் நந்தி, அறவாளி அந்தணன் ஆதிபராபரன், அறவாளி அந்தணன் ஆதிபராபரன், உறவாகி வந்து என் உளம் புகுந்தானே, உறவாகி வந்தன் உளம் புகுந்தானே. பிறவா நெறி தந்த பேரருளாளன், மறவாட்டந்த மாதவன் நந்தி, அறவாளி அந்தணன் ஆதிபராபரன், உறவாகி வந்தன் உளம் புகுந்தானே. அன்பானவர்களே, எங்கும் நிறைந்த பரம்பொருளை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த உடலை நினைக்கும் தோறும், நாம் வாழுகின்ற இந்த உலகை நினைக்கும் தோறும், நமக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த இயற்கையை நினைக்கும் தோறும் நம் உள்ளத்தில் பொங்கி வருகின்ற உவகை ஆனந்தம், பேரானந்தம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா என்று எத்தனையோ ஞானிகள் உணர்ந்த அந்த தெய்வீக ஞானத்தை அருளிக் கொண்டிருப்பது எது? எங்கும் நீடித்து நிலைத்து இருக்கின்ற அந்த பேரருட் சக்தி எது? அந்த பேரறிவு எது? அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்று தாய்மானவர் சாகித்து சொல்லுவார். அப்படி நீக்கமர நிறைந்த பரம்பொருளே ஆதியானது, அதுவே அனாதியானது. ஆதியாக அந்தமாக இருப்பதும் அதுதான். எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளே தானாக வந்திருக்கிறது, அனைத்து ஜீவராசிகளாக உலகங்களாக வந்திருக்கிறது என்ற அந்த நல்ல உண்மையை மனதில் கொண்டு நேற்றும் இன்றும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நினைத்தால் நமக்கு நிறைவு கிட்டும். அந்த நிறைவான மனநிலையில் இருந்து கொண்டு எந்த ஒன்றுக்கு பிறவி இல்லையோ அந்த ஒன்றை நினைக்கும் தோறும் நாமும் அதோடு கலந்து பிறவா நெறியை அடைந்து விடுகிறோம். நெறி என்றால் வழிமுறை. என்ன வழிமுறை? பிறப்பு இறப்பு என்று சொல்லும் போது தோன்றுதல் மறைதல். உறங்கி விழித்தலும் உறங்குவது போலும் சாக்காடு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வார். உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
அப்ப பிறப்பு இறப்பு சுழல் தாண்ட வேண்டும் என்றால் நீடித்த நிலைத்த நேற்று இன்று நாளை அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தா வெளி சிவம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூன்யம்னு சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு உருவம் இல்லாத இருக்கிறது தான். அப்படிப்பட்ட அந்த நிலையை நம்மை சுற்றிலும் வெளிதான் இருக்கு, ஸ்பேஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு துகள்களுக்கு இடையிலேயும் வெளி இருக்கு, இடைவெளி என்று சொல்றோம். ஒவ்வொரு பொருட்களுக்கு இடையிலேயும் வெளி இருக்கு. வெளியில்லாத இடம் எங்காவது இருக்கு, இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், அந்த வெளியில தான் இருக்கிறோம். வெட்ட வெளி தன்னை மெய் என்றிருப்போர்க்கு பட்டயம் ஏது கடி, உதம்பாய் பட்டயம் ஏது கடி என்று சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அந்த வெளி, அதை உணர்ந்து அதோடு உட்கலந்து இருக்கும் போது நாம் அதை நினைக்கும் போது அது தானாகவே வந்து நம்முள் நிறைகிறது. இப்ப சுவாசத்தை நம்ம இழுத்து விடுறோமா, தானா இயங்குகிறதா? முட்டையிலிருந்து கோழி வந்த பறவை வந்ததா, பறவையிலிருந்து முட்டை வந்ததா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன கண்டு கொண்டாங்க என்ற இன்று வரை யாராவது சொல்லியிருக்காங்களா? எது மூலம், எது முடிவு, எது ஆதி, எது அந்தம் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தா ஆதியே அந்தமாக இருக்கிறது, மூலமே முடிவாக இருக்கிறது. எல்லாமே ஒரு பரம்பொருளிலிருந்து வந்ததுதான் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்வதே பிறவா நிறைக்கு வழிமுறையாக, நெறிமுறையாக இருக்கும். அந்த நெறியை அறிந்த அறிவித்த குருமார்களை நினைந்து ஞானத்தை போதித்த அறக்கடலாக விளங்குகின்ற அந்த தெய்வீக ஞானம் பொருந்திய குருமார்களை நினைந்து வணங்கி போற்றி வந்தாலே போதும். எங்கும் நிறைந்த பரம்பொருளோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த பரவலியோடு இணைந்து சமுதாயத்திற்கு தொண்டாற்ற முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்து அமைகின்றேன். மிக்க நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. மிக்க அருமையான ஒரு விளக்கம். வாருங்கள் அரங்கு ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்க? இந்த பாடல் திருவருள் வைப்புல பிறவா நெறி தந்த பேரருளாளன் மறவா அருள் தந்த மாதவன் நந்தி அறவாளி அந்தணன் ஆதி பராபரன் உறவாகி வந்து என் உளம் புகுந்தானே அப்படிங்கறதுல இதுல வந்து திருவருள் வைப்பு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வர்றோம். திருவருட் பயன்லயும் இது இருக்குன்னு முன்னாடி சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கு அந்த நூல்ல. அதாவது இதற்கு பின்னாடி வந்த திருவருள் பயன்ல 10 தலைப்புகள்ல ஆசிரியர் சொருக்கி தந்திருக்காரு. அதுல இந்த அருள் உருநிலை அப்படிங்கிற இடத்துலதான் இந்த நந்தி அருள் வந்து குருவாக வடிவம் எடுத்து வந்து நமக்கு உயிர்களுக்கு அருளும் நிலையை பத்தி சொல்றாங்க. அருள் ஒரு நிலைன்ற இடத்துல இறைவன் வந்து குருவாக வந்து அருள் புரிகின்ற நிலை. அந்த மோடுல இப்போ திருமந்திர ஆசிரியர் எப்படி வந்து குரு அருள் புரிகிறான், இந்த அருள் ஒரு நிலையில இந்த அருளுடைய திருவருள் வைப்புல எப்படி வந்து அவன் உரு எடுத்து என்னுடைய உள்ளத்தில் புகுந்திருக்கிறான் இறைவன் அப்படிங்கறத இந்த நந்தி அப்படிங்கறத வந்து அவங்க நந்தி பரம்பரையில வர்றவங்க. இவங்க ஆகமத்தை வந்து நந்தி சந்தானத்துல கேட்டவங்க திருமந்திர திருமூலர். அந்த குரு பரம்பரைக்கு நன்றி சொல்லி அதன் மூலமாக இறைவனுடைய அருள் பெற்றதை இந்த பாடல்ல வந்து வெளிப்படுத்துகிறார்னு கருதுறேன். இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் இந்த திருவருள் வைப்புல எப்படி அந்த அந்த அருளை வந்து பெற்றுக்கொண்டேன் குரு மூலமாக அப்படிங்கிறதே சொல்லுவாரு. அந்த வகையில உயிர்களுக்கு அருள் உண்டு, அருள் மூலமாக ஆனந்தத்தை அடையக்கூடிய தகுதி உண்டு. அந்த அருளினுடைய முறைமையை கூறும் இந்த தந்திரம், இந்த பகுதி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நன்றி வாய்ப்புக்கு. நன்றிங்க ஐயா.
வேற ஒரு கோணத்துல சிந்திக்க வைக்கிறீங்க. தெரிஞ்சு வாருங்கள் ஐயா. அத்தனார் ஐயா, வணக்கம். லிசனிங். கௌரியும் லிசனிங்கா சார்? சரி. இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல். இதுல திருவாசகத்துல இது அப்படியே மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு திருப்பள்ளி எழுச்சியில. ஆனா அவர் சொன்னதை காட்டிலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே நிமிஷம் என்னோட ஒரு 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 10 நொடி இருங்க. இப்போ அதன்படி பார்க்கும்போது திருக்குறளோட கடவுள் வாழ்த்துல 8வது திருக்குறள்லயே அறவாழி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்தணன் சொல்லியிருப்பார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அந்த அறவாழியாக இருக்கக்கூடிய இறைவனை சேர்ந்தவர்கள் மட்டுமே மீண்டும் பிறக்க மாட்டார்கள், இறக்க மாட்டார்கள். அப்படி இறைவனை சேராதவர்கள் பிறப்பார்கள், இறப்பார்கள், பிறப்பார்கள், இறப்பார்கள். இதுக்கு அப்பர் பெருமானே சொல்லியிருக்காரு, பிறந்து இறப்பதே தொழிலாக உடையவர்கள். அப்படி சரி, நாளைக்கு பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சைவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக உண்மையான அடையாளம் அப்படின்னு என்னோட குரு சொன்னது என்னன்னா, பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை பிறந்துட்டா மறவாமை வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த இறைவனை அந்தணனாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிகச்சிறந்த முறை. ஏன்னா கடவுள் வாழ்த்துல மட்டும் அறவாழி அந்தணன்னு சொல்லல. அதுக்கப்புறம் நீத்தார் பெருமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, 3வது அதிகாரம். இதெல்லாம் அருங்கோக்கு தெரியும். நீத்தார் பெருமையில 10வது திருக்குறள்ல யார் அறவோர்னு சொல்லுவாரு. அந்தணர் என்போர் அறவோர். அந்த அறவழியில் இருக்கக்கூடியவர்கள் அந்தணர்கள் தான் அறவழியில் இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களா, எந்த உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்வார்கள். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வார்கள். அதாவது மனிதன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மனித நேயம், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆன்ம நேயம். அந்த ஆன்ம நேயத்தை முழுமையா நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் வள்ளல் பெருமான். அது மாதிரி அந்த அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்தணர், இந்த அந்தணர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னா அழகு, தனம் அப்படின்னா செல்வம். இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் செழிப்பாக இருப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அழகு உடையவர்கள் அந்தணர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அது என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்தணர் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டின்னு ஆயிப்போச்சு. அந்தணருங்கிறது ஒரு குவாலிட்டியை தவிர அது கம்யூனிட்டி கிடையாது. ஆனா நம்ம கம்யூனிட்டியாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தணர் தான் ஹை கம்யூனிட்டினா நம்ம அந்த கம்யூனிட்டியில போய் சேர்ந்துக்க வேண்டியது தானே. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம ஓத வேண்டிய ஒரு பாட்டு அப்படின்னு பார்த்தா திருவாசகத்துல திருப்பள்ளி எழுச்சிங்க. மொத்தம் 51 தலைப்பு. அதுல 20வது தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பாட்டு,
முந்திய முதல் நடு மூவரும் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகில்லர் யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகில்லர் யாவர் மற்றறிவார். அந்த முதல் வரியில ஒரு ஐயம் இருக்கு. அத அரண்கோவோ கிருத்திகா பார்த்தாங்கன்னா அப்புறம் போன்ல கூட சொல்லுவாங்க. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. அந்தனாவதும் அதான் இந்த பாட்டுலயும் சொல்லியிருக்காரு. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நாள் ஆச்சு. இறை சன்னிதானத்துக்கு அடிக்கடி எங்களை கூட்டு போங்க. மிக்க நன்றி. வேற யாரேனும் கருத்துக்கள் அல்லது வினாக்கள் என்ன பேசலாம், இல்லைன்னா தலைப்பு செஞ்சிடலாம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வந்த பெரியவர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது.